திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர்ல கடந்த 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை டெல்லி போலீசார் இன்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். வாங்சுக்கோட உடல்நிலை குறித்து மருத்துவமனை தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? அங்கு என்ன சூழல் நிலவுது? கள தகவல்களை சொல்லுங்க. டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 20 நாட்களாக கல்வியாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இன்றைய தினம் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் 21வது நாளை எட்டியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவரை டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட பகுதியில் இருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய சப்தர்ஜங் மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். அவர் உண்ணாவிரத போராட்டத்திற்கான காரணம் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் அதற்கு பொறுப்பான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் அவர் 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் நீண்ட நாட்கள் நீடித்து வரக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் காரணமாக அவருடைய உடல் எடை சுமார் 9 கிலோ அளவுக்கு குறைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அரசு மருத்துவர்கள் சோனம் வாங்சுக்கினுடைய உடல்நிலையை உன்னிப்பாக தொடர்ந்து கண்காணிக்கும்படியும் தேவைப்பட்டால் அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்யும்படியும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசும் தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலையை சோதித்து மெடிக்கல் செக்அப் செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்புடையது, நாங்கள் அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முன்னெடுப்போம் என்று மத்திய அரசும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சோனம் வாங்சுக்கினுடைய உண்ணாவிரதம் 21வது நாள் எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அங்கு அதிக அளவிலே டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியிலே பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தார்கள். காவல்துறை மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் ஆம்புலன்ஸ் மூலமாக சோனம் வாங்சுக்கை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவரை மருத்துவமனையிலே தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீண்ட காலமாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த ப்ரோலாங் பாஸ்டிங் அவருடைய உடல் உறுப்புகளை பாதிக்க கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே மோசமடைந்து வரக்கூடிய அவரது உடல்நிலை, டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறார்கள். ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சோனம் வாங்சுக் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பேரணியாக செல்வதற்காகவும் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது சோனம் வாங்சுக் அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். हमारी साथी
आई कार्ड सर यहाँ पे ना हलचल हो गई है बहुत गंदी बात। हेलो उसका कैमरा छीन लिया यार। पता नहीं कोई पुलिस वाला नहीं गया, मिल गया। திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.